லாஸ்ட் வீடியோவில் நான் டெம்பிள் vlog போட்டிருந்தேன். அது எனக்கு எப்படி மணி ரிலேட்டட் ஹெல்ப் பண்ணுது, அந்த மென்டல் பீஸ் எனக்கு எப்படி தருது, அதை பற்றிலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு 20ஸ்லேயே வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் மணி பற்றி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் முன்னப்பினே இருந்தால் ஐம் சாரி, பிகாஸ் நான் வந்து இப்போ தான் ஜஸ்ட் பிகினர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் நார்மலாக ஒரு டிகிரி படிச்சுட்டு நவ் ஐம் இன் ஃபுல் டைம் ஜாப் தான். பட் திஸ் இஸ் மை பேஷன் மேபி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நான் 20ஸ்ல இருக்கும்போது என்ன நினச்சேன்னு தெரியும், நல்ல சம்பளத்துக்கு போயிடணும்டா. ஸோ நல்ல சம்பளம் நான் என்னோட அறிவுக்கு கன்சிடர் பண்ணால் 50K போயிடணும், 50K மந்த்லி சேலரி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அதே மாதிரி தான் ஆக்சுவலி நான் அச்சீவும் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் 50K. அதுக்கேற்ற மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸும் வரும் அப்படின்றது நான் தெரியாமல் விட்டுட்டேன். அண்ட் வந்துட்டு ஃபேமிலிக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ கிளியர் கட்டாக சொல்லலை. அவங்க சொல்லியிருந்தாலுமே வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனும் அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே மேட்ச் ஆகலை அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ராசரிக்கு எவ்வளோ செலவாகுது, அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில், இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது அப்படின்றதே வந்து எனக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் நான் வந்து ஒரு மணியை பற்றி படிக்கல, நான் மட்டும் இல்லை நிறைய பேர் அதை பற்றி ஒரு டேபுவான டாப்பிக்காக தான் பார்க்குறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் எனக்கு தெரியல, இப்போ நானாக தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பட் வேறு யாருமே எனக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் வந்து தரலை அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்பவுஸோட இன்கம். அண்ட் வந்து நம்ம ஒரு மேரேஜ் லைஃப் வளர்ந்து வந்து நம்ம அந்த மேரேஜ் லைஃப்பில் போகும்போது வந்துட்டு அதை பற்றின எவ்வளோ ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும், அவங்க கூட நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு இவ்வளோ சேலரி இருக்கணும், அவ்வளோ சேலரி இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் அவங்களோட ஸ்டாண்டர்ட் என்ன, நமக்கு வந்து அது என்ன மாதிரி மேட்ச் ஆகும், அவங்களுக்குமே நம்ம என்ன மாதிரி மேட்ச் ஆகும் அப்படின்றத பற்றி நான் கொஞ்சம் அதெல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றும் அவேர்னஸ் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் வந்து ப்ரொஃபஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு மணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ நீங்கள் இதுவாகணும் அதுவாகணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் என்னோட அம்மா அப்பாவுமே அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு இருந்த நாலேஜுமே அதான், இதாகணும் அதாகணும், இந்த தொழில் பண்ணணும் அந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதுவுக்கும் லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வந்து பேக்ரவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் படித்தவங்களே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவும் டாக்டராக இருந்தால் தான் சஸ்டெயின் ஆக முடியுது, எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சுட்டு நம்ம நார்மலாக வந்து ஒரு போனோம் அப்படின்னா அது சேலரி வந்து இப்போலாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு மணி, வேரியஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் அதில் வந்து இருக்குது அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு. அண்ட் வந்துட்டு மணி டாபிக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டேபு டாப்பிக்காகவே இருந்துச்சுங்க. அதை பற்றின ஒரு பேச்சுக்களே வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வேலைக்கு போறியா படிக்கிறியான்றது ஈஸியாக நம்ம கேட்போம், எவ்வளோ சம்பளம் வாங்குற அப்படின்றத ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து நம்ம ஏதாவது சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி மறைச்சி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு என் யூடியூப்லேயே வந்து எல்லோரும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய டேபு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வருதுன்னு சொல்கிறாங்க. நமக்கும் வந்து எதுவுமே வந்து கிளியராக தெரில. அதே மாதிரி தான் எல்லா ப்ரொஃபஷன்லுமே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸு, நார்மல் எம்ப்ளாயீஸு, தினமாக டெய்லி ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சேலரிஸ் அண்ட் சொத்துக்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி பெருசாக வெளியில் எங்கேயும் தெரியறதில்ல. பட் அவங்க பணக்காரங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் வெளியில் வந்து தெரியுது. எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பெருசாக யாரும் சொல்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணுறேன். தேங்க் காட் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் அதை பற்றின நிறைய அவேர்னஸ் வெளியில் எல்லோரும் பேசுகிறாங்க, நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும்தானே இதெல்லாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.